தேசத்தை குறிச்ச ஒரு கரிசனை இருக்கணும். என்னன்னா கர்த்தர் எல்லாரையும் உருவாக்கினார், எல்லாத்தையும் படைச்சார், ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிற கர்த்தருடைய நோக்கம். அது யாராக இருந்தாலும் சரி. அப்ப கர்த்தருடைய இதய துடிப்பு புரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மக்களாய் தேசத்தை எப்படி ரீச் அவுட் பண்ண முடியும்? நம்ம இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற வேலை பண்ணக்கூடாது. நானு ஏன் சர்ச்சு நாங்க எல்லாம் சேர்ந்தோம் இல்ல. பெரிய தேசம் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர் தெரியாம அழிந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம உட்கார்ந்து ஓன் ஆத்துமா ஏன் ஆத்துமா ஓன் சர்ச்சில இருந்து ஏன் சர்ச்சில இருந்து ஏய் கமான் க்ரோ அப், அவ்வளவு பெரிய ஓஷன் இருக்கு போ. எவ்வளவு பேர் இருக்காங்க சுவிசேஷம் சொல்றக்கா பஞ்சம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரந்த நோக்கமே இல்லை. யாரை வேணாலும் எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் உள்ளவனா, நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனா, அடிமைக்கு அடிமையா, சுயாதீனனுக்கு சுயாதீனனா, புறஜாதியானுக்கு புறஜாதியானா, யூதனுக்கு யூதனா, எப்படியாவது யாரையாவது ரட்சிப்பதற்கு எல்லாத்துக்கும் எல்லாமும் ஆனேன்றார். அப்ப என்னன்னா ஒரு தேசத்தை குறிச்ச ஒரு தரிசனம், தேசத்தை குறிச்ச ஒரு காரியம் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக என்னை தெரிஞ்சு கொண்டார், எதற்காக என்ன பிடிச்சு கொண்டு வந்தார்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல பாருங்க, முதல் 2 வசனம் வாசிங்க. என்னவெனில் எப்படி எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் 3 சொல்றாரு. விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல். யாரு? எல்லா மனுஷருக்கும். உனக்கு இல்ல, எல்லா மனுஷருக்காகவும் பண்ண வேண்டும். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். என்ன நம்ம மேல ஆளுகைக்கு வைத்திருக்கிறது. இப்ப லேபர் கவர்மெண்டா பரவாயில்ல, கன்சர்வேட்டிவ் கவர்மெண்டா பரவாயில்ல, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அவங்க எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சு கொள்ளணும், ஒருத்தரும் வீணா போகக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய சித்தம், நீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சிலரை உயர்த்துறீங்க, சிலரை கீழே தள்ளுறீங்க. ஆனா ஆண்டவரே இவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும், இந்த தேசம் மறுபடியுமாய் ஒரு உம்மை சந்திக்கக்கூடிய காலம் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உந்துதல் நமக்குள்ள வேணும். ஒரு தேசத்தை குறித்த ஒரு கரிசனை, ஒரு ஒழுக்கமே வேணும்.